பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் உபாகமம் புஸ்தகம் அதிகாரங்கள் 29 முதல் 31 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 29வது அதிகாரத்திலே இதோ உடன்படிக்கை புதுப்பிக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோடே பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையே அல்லாமல் மோவாபின் தேசத்திலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பிரசன்னம் மகிமை உண்டாவதாக. தேவன் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி இருந்தார். அதை பின்னர் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் புதுப்பித்துக் கொண்டார். சீனாய் மலையின் அடிவாரத்தில் அவர் இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கை யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 2 முக்கிய கொள்கைகளை உள்ளடக்கியது. அவை தம்முடைய உடன்படிக்கையில் தேவன் மாத்திரமே வாக்குத்தத்தங்களையும் பொறுப்பையும் நிலைப்படுத்துகிறார். விசுவாசத்துடன் கீழ்ப்படியும் இயல்புடன் மனிதர் அவற்றை ஏற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இந்த உடன்படிக்கைக்கு இதற்கு முந்தின உடன்படிக்கைக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம், தேவன் தாமே அவர் வாக்கு தத்தங்களையும் பொறுப்பையும் நியாயப்படுத்துவதற்கு முன்பே வரையறுத்தார் என்பதை மகிமை உண்டாவது. யாத்திராகம் 24வது அதிகாரத்திலே நாம் அதை காண முடியும். மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வாக்கு தத்தங்களின் தேவன். அநேக வாக்கு தத்தங்களை தன் பிள்ளைகளுக்காக அவர் கட்டளையிடுகிற தேவன். மகிமை உண்டாவது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்களில் தேவனை விட்டு விலகி தூரப்போகும் ஒரு மனிதரை பற்றி இங்கே 29ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் குறிப்பிடுகிறது. நல்ல வாழ்க்கையும் ஆசீர்வாதங்களும் பற்றிய வாக்கு தத்தம் இஸ்ரவேல் அனைவருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டது. தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களில் ஒருவன் தேவனோடு விசுவாச உறவில் இணைந்து தொடர்ந்து அவர் நிலைத்திருப்பதால் மட்டுமே அந்த வாக்கு தத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மகிமை உண்டு. தேவனை விட்டு தம் இதயத்தை விலகுகிற யாரா இருந்தாலும் உலகப்பிரகாரம் ஆசீர்வாதங்களை நித்திய ஜீவனையும் அவர் இழந்து விடுவார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருந்து பின்னர் அவரை விட்டு விலகி சென்று தங்கள் சொந்த வழிகளிலே நடப்பவர்களுக்கு மன்னிப்பு பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாவார்கள் என்று சொல்லி இந்த பகுதி தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே சிலுவை மரத்திலே இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை செய்து கொண்ட கர்த்தர் அவர் வாக்குத்தத்தங்களை தருவது மாத்திரமல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பையும் தருகிறார். இரத்தத்தினாலே பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறார். இரத்த மகிமை உண்டாவதாக. அது இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. தொடர்ந்து 30வது அதிகாரத்திலே ஆண்டவரிடத்தில் திரும்பிய பின் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இரத்த மகிமை உண்டாவதாக. உன் தேவனாய் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடமும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். மகிமை உண்டாவதாக. ஆண்டவர்
தம்மை திரும்ப கொண்டு வருகிற காரியத்தை குறித்து இங்கே மோசே தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலர் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி சேர்ந்தால் அவர்கள் சிறை வாழ்விலிருந்து மீட்கப்பட்டு இழந்த ஆசீர்வாதங்களை திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும். தாய் நாட்டுக்கு திரும்பி வந்து சேர்ந்து அந்த ஆவிக்குரிய எழுப்புதலோடு ஆண்டவருடைய தருகிற புதிய ஆசீர்வாதங்களோடு தொடர்ந்து வாழ முடியும் என்பதை ஆண்டவர் இந்த பகுதியிலே தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புதல் அவசியமாயிருக்கிறது. மேசியாவிடம் திரும்பி அவருடைய வார்த்தைகளை பற்றி கொள்வது அவசியமாயிருக்கிறது. ஆவிக்குரிய எழுப்புதல், இஸ்ரவேலுக்குள்ள ஆசீர்வாதம், இஸ்ரவேல் தேசங்களில் தேவனுக்காக ஊழியம் செய்தல், இஸ்ரவேல் மேலுள்ள நியாயத்தீர்ப்பு ஆகிய பகுதி ஆகியவைகளை இந்த பகுதி குறிப்பிட்டு காட்டுகிறது. மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 31வது அதிகாரத்திலே மோசேக்கு பின் யோசுவா தலைவனாகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடியும். மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலரும் பணத்திருக்க மிகவும் திடமனதாயிரு என்று சொல்லி அங்கே தனக்கு பின்பதாக தலைவனாக நியமிக்கின்றார். நியாயப்பிரமாணத்தை வாசித்து அந்த நடக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறார். வசனங்களை தியானிக்க நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென்.